ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்பி குக்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். பங்களாதேஷி தஹிரி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம எப்படி இங்கே தமிழ்நாடு சிக்கன் பிரியாணி இருக்கும் அதே சேம் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பங்களாதேஷி தஹிரி பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு சூடான உடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. என்னோடய தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டு தான் கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் 4 வெட்டி போட்டிருக்கு. ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரௌன் கலர் பண்ணால் தான் இது பெரிஸ்தாவோட ஸ்மெல்லும் வரும். பெரிஸ்தா லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாது. அதனால் இதில் கொஞ்சம் பெரிஸ்தா ஃப்ளேவர் வேணும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துனதுனால ஃபஸ்ட்டு வெங்காயம் கூட சேர்த்து போட்டுட்டு வெங்காயம் கூட அது கொஞ்சம் வதக்கி போயிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க அடுத்த தடவை செய்கிறப்போ. இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு சேர்த்துட்டேன். அதனால் அது கூட செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க. நான் ஒரு 4 பேருக்காக தான் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் சிக்கன் வெங்காயம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு மேலே கோட்டு ஃப்ரை ஆகிடும். சிக்கன் ஒரு கோட் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக ஃப்ரை பண்ணக்கூடாது, அதனால் ரொம்ப ஹார்டாகிடும். வெங்காயத்து கூட கொஞ்சம் சேர்த்து வதக்குனா அப்போது வெங்காயம் ஸ்மெல்லும் கொஞ்சம் உள்ளே ஆட் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கு. நீங்கள் தனியாக அடிச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒட்டுக்கா என்ன மாதிரி ஒட்டுக்கா அடிச்சிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் 750 கிராம் செஞ்சதுனால எனக்கு 3 ஸ்பூன் போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அதே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும், கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லும் போகணும். இஞ்சி பூண்டோட கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே மீடியம் சைஸ் 2 மீடியம்னா ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டிருக்கு. இதில் ஜாஸ்தி தக்காளி போடக்கூடாது, பெருசுனா 1 போட்டுக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் குட்டி இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் ரொம்ப பெருசுனா 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் நம்ம பால் ஊற்ற போகிறோம். அதனால் தக்காளி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால் ஊற்றுனா பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்ப ஜாஸ்தி தக்காளி போட வேண்டாம். அதனால் நான் சின்னதாக 2 ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் புதினா தழை ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன், இது நீங்கள் பெரிய ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒவ்வொன்றா எல்லா ஸ்பூன் போட்டிருக்கு. மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி மசாலா போகிறோம். இது உங்கள்கிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன்.
என்கிட்ட இருக்கிறது இது மீடியம் சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. பெரிய டீஸ்பூன்னா அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப குட்டி சைஸ் ஸ்பூன் இருந்துச்சுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கு. போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மசாலா நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கம ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கணும். இப்போது நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போது மசாலா கூட குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சைடு கேஸில் வச்சிடலாம். சைடு கேஸில் அதை கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஃப்ளேமில் வந்து நாங்கள் வந்து ஒரு பேரை ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கு. நெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா ஜீரா சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ போட்டு சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் மேலே கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் பொழு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா ஸ்மெல்லு அப்போது வரும். அப்போது கொஞ்சம் நல்லா கம ஸ்மெல்லு வந்துச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். ஃப்ரைனா ரொம்ப ஹார்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்போது நல்லா இருக்காது, வேகாது அரிசி. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். கம ஸ்மெல்லு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த நம்ம சிக்கன் பாத்திரம் இந்த பக்கம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். இது வந்து பங்களாதேஷில் இந்த மாதிரி தான் ரெசிபி பண்ணுவாங்க. பங்களாதேஷ் தயிரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சர் வரும். உங்களுக்கு பிரியாணிலே உங்கள் வாயில் அப்படியே ஹல்வா மாதிரி கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். நான் வந்து ஜீரா சம்பா ரைஸ் வந்து 750 கிராம் எடுத்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் முக்கியமாக வந்து நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. நான் சிக்கன் பீசஸ் ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கு. ஏன்னா அது என்னோடய மிஸ்டேக் இல்லை. நான் கடையில் வாங்க போகிறப்போ அவங்க சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்லலை பெரிய பீசஸாக கொடுங்க. அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்போது நீங்கள் பெரிய பீசஸாக கேட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மசாலா எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ரைஸ் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரைஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பால் ஊற்றிடலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கு. பெரிய டம்ளரில் 3 டம்ளர். அதுக்கு டபுள் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பாதி தண்ணி பாதி பால் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் விட்டுடலாம். லேசானா மிக்ஸ் விட்டுடலாம். ஏன்னா நம்ம அரிசி உடையக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. அப்போ தான் பொல வரும். நம்ம வந்து அரிசி உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடணும். உப்பு காரம் எல்லாம் நான் செக் பண்ணதில் கொஞ்சம் எனக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. மசாலா கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் லைட்டாக கம்மி இருந்துச்சு. சரி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை திறந்து பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா தெரியும் அரிசி எவ்வளோ வெந்திருக்கு, தண்ணி எவ்வளோ இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நேரம் இன்னும் குக் பண்ணணும். அது பாட்டுக்கும் குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பால் போட்டிருக்கு. நீங்கள் பால் அப்படியே பச்சை பால் ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து நல்லா பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சுருந்தேன். அது சூடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனாச்சும் பரவாயில்ல. ஆனால் வந்து பால் மேலே இந்த ஆடு வரும்ல அது மட்டும் போட்டுடாதீங்க. அது நல்லா இருக்காது. சரி போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொதிக்கட்டும். கொதித்து வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். இப்போது கரெக்டாக ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்மில் போட்டு விட்டுடலாம். இப்போது நான் வந்து பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு கடாயை எடுத்துகிட்டு கீழே ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் நீங்கள் போட்டு அது மேலே தம் போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தவா சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 12-13 நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு, கரெக்டாக ட்ரை ஆகிடுச்சா, தம்மு நல்லா அரிசி பொழு வந்துருச்சா இல்லையா என்ன இது பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். இல்லைன்னா வந்து
இன்னொரு 5 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அப்படி நம்ம வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. இந்த டைமில் நான் மிக்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் வச்சு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்வ் பண்ணணும். உடனே சர்வ் பண்ணிங்கன்னா இப்போ எப்படி தெரியுது, ஸ்டிக்கியாக இருக்குது, அதே மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்காது. அதனால் எப்போது எந்த பிரியாணி செஞ்சாலும் தம் போட்ட உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருங்கன்னா ஸ்டாண்டிங் டைம், அப்போ தான் உங்களுக்கு பொல ரைஸ் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி டைம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூடாறிடும். அதனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். எப்படி இருக்குது பார்த்துடலாம். சர்வ் பண்ணி எடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு, அப்படியே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இது வந்து பங்களாதேஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே கரைஞ்சி போயிடும் வாயில், அப்படியே அல்வா மாதிரி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி பார்க்கணுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லிங்கன்னா நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே நிறைய ரெசிபி போட்டிருக்கு. ஈஸி சிம்பிளான ரெசிபி. என்னோடய ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி சிம்பிளான ரெசிபி செய்ய முடியும், அந்த மாதிரியெல்லாம் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுற எவ்வளோ நல்லா பொழுன்னு வந்திருக்கு ரைஸ் பாருங்கள். ஒரு ரைஸ் கூட ஒட்டுவே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல்ல அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.